பனித்துளிகள் நவம்பர் 25, 2024. மரணமும் உயிர்த்தெழுதலும். 100% மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரோமர் 6:23. தொற்று நோய்களிலேயே மிகவும் கொடியது எது தெரியுமா? இறப்பு விகிதத்தை பார்க்க வேண்டும். முறையான மருத்துவ சிகிச்சையால பல நோய்களின் இறப்பு விகிதம் அதிக அளவில் குறைகிறது. காச நோய், மலேரியாவை உதாரணமாக சொல்லலாம். இறப்பு விகிதத்தின் அடிப்படையில் எய்ட்ஸ் நோய் தான் கொடிதாக இருக்கிறது. 16 லட்சம் பேர் சாகிறாங்களா. ஆனாலும் அந்நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் ஆயுளை அதிகரிக்க புதிய மருத்துவ சிகிச்சைகளும் அதிகரித்துள்ளன. ஒரு நோய் இருக்கிறது, சிகிச்சை அளிக்காவிட்டால் 100% மரணத்தை ஏற்படுத்தும். அது நாய்க்கடி நோய். ஆசியா, ஆப்பிரிக்காவில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 55,000 பேர் இருக்கிறாங்களாம். பாவம் நாய்க்கடி நோய் போன்றது, அதாவது ரேபிஸை போன்றது. ஆனால் பாவத்தொற்று வெறி நோய்க்கடியால் ஏற்படுவதில்லை. இந்த பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அது பரவுகிறது. ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலேயே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்றென்று ரோமர் 5:12 கூறுகிறது. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது அவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு அவர்கள் அதை புசிக்க விடாமல் ஆண்டவர் செய்தார். ஆதியாகமம் 3:22 இதை பற்றி வாசிக்கிறோம். தேவனுடைய இரத்தத்தால் மட்டுமே நம் முதல் பெற்றோர் உடனடியாக மரிக்கவில்லை. நாம் ஒவ்வொருவரும் அழிவுள்ளவர்களாக பிறந்தாலும் நம்முடைய இரட்சகர் மூலமாக அழியாமையை பெறலாம் என்று ரோமர் 6:23 கூறுகிறது. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று 1 கொரிந்தியர் 15:22 கூறுகிறது. கிறிஸ்து இல்லாவிட்டா பாவம் என்கிற வைரஸ் 100% கொன்றுவிடும். ஆனால் அதிலிருந்து பூரண குணமளிக்கிற ஒரு தடுப்பு மருந்த தேவனுடைய அன்பு வழங்குகிறது. அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 கூறுகிறது. இன்று சிந்தித்து பார்க்க வேண்டியவை. யாருடைய இறுதி சடங்கில் கலந்து கொண்ட போது மரணம் நிரந்தரமாக முடிந்தா நன்றாயிருக்குமே என்று யோசித்திருக்கீங்க? எப்போல்லாம் கல்லறையில் போய் மற்றவர்கள் அடக்கம் பண்ணும் பொழுது உற்றார் உறவினர்களும் சுற்றியுள்ளவர்களும் அழுறாங்களோ அப்பெல்லாம் இந்த எண்ணம் நமக்கு தோன்றும். மரணம் நிரந்தரமாக முடிந்தா எப்படி இருக்கும், அந்த மரணம் ஏன் வந்ததுங்கிற சிந்தனையும் நமக்கு தேவை. பாவத்தின் சம்பளமே மரணம். இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு ஆதியாகமம் 3:19, அதில் நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வியர்வையால் ஆகாரம் புசிப்பாயினோ நீ மண்ணாய் இருக்கிறாய், எனவே மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். யோவான் 5:28-29 மரணத்தை குறித்து பயப்பட வேண்டாம், நல்லவர்கள் உயிர்த்தெழுதலையும் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பங்கு பெறுவார்கள் சொல்லப்படுகிறது. 2 தீமோத்தேயு 2:10 தெரிந்து கொள்ளப்பட்டவங்க கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பனித்துளியை கேட்டுட்ருக்க நீங்கள் கேட்டவுடன் போகாமல் இதில் உள்ள குறை நிறைகளையும் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமாக தியானிங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்.